ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம ஒரு நம்பிக்கை தரக்கூடிய கிராஃப்ட் தான் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி கண்ணாடி ஜார்ல மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி நான் ஹார்ட்டின் ஷேப்ல கட் பண்ணி அதுல ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல என்ன அப்ளை பண்ணுவோம்? கிஸோ அப்ளை பண்ணணும். எனக்கு வந்து டெக்ஸ்சர்டு ஃபினிஷ் வேணுன்றதுனால நான் வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க நார்மலா கூட பெயிண்ட் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் பிங்க் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து மேல அப்ளை பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து ட்ரை பண்ண விடணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம வந்து போணும். ஃபைனலா வார்னிஷ் அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து காய விட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம நடுவுல ஒட்டியிருந்த ஹார்ட் ஷேப் டேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜர் நம்ம கேப்புக்கும் ஃபாலோ பண்ணிக்கணும். கேப்பும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நடுவுல ஹார்ட் ஷேப் சூப்பரா தெரியுது பார்த்தீங்களா? தென் என்ன மோட்டிவேட் பண்ற மாதிரியும், ஹோப் குடுக்குற மாதிரியான கோட்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி ஷீட்ல. அப்புறம் அத ரோல் பண்ணி நம்ம ஜாருக்குள்ள போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம ஹோப் ஜார் ரெடி ஆயிடும். எப்போலாம் எனக்கு கவலையா இருக்கோ, டீமோட்டிவேட்டா ஃபீல் பண்ணனோ, அப்ப ஒரு ஷீட் நம்ம எடுத்து பிரிச்சு பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் ஹோப்பே இல்லாம டிமோட்டிவேட்டா இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த ஹோப் ஜார நீங்க பிரசன்ட் பண்ணலாம். இந்த ஹோப் ஜார் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு குட்டி பிங்க் கலர் டால்ஃபின் இருந்துச்சு. அத மேல வச்சு பார்த்துட்டு இருந்தேன். பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அவ்வளோதான். உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.